நம்மிடையே திரு சோமு அவர்கள் பத்திரிகையாளர் திரு சோமு அவர்கள் இணைந்திருக்கிறார். கரூர் சம்பவத்தில் திமுகவை கடுமையாக குற்றஞ்சாட்டி இருக்கிறவர். 2026 அப்படிங்கிறது திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டின்னு சொல்றார். உங்க பார்வைகள் பற்றி. ஹலோ திரு சோமு, உங்களுடைய பார்வைகள் திரு விஜயோட உரை பற்றி. அதாவது இப்ப மறுபடி திமுக வெர்சஸ் தாவேகா அப்படிங்கறத சொல்லிட்டே இருக்கிறாரு. இது நான் ஆரம்பத்தில இருந்தே இதை நான் ஏத்துக்கவே இல்லை. நானும் இல்லை, இன்னும் பல பேர் ஏத்துக்கல. ஏன்னா அந்த அளவுக்கான ஒரு வாக்கு சதவிகிதம் இப்ப திமுகவுடைய பாரம்பரியம், அதோடைய கட்டமைப்பு, தொண்டர் பலம், அவங்க எதிர்கொண்ட தேர்தல்கள், வரலாறு, இது எதுவுமே இல்லாம திடீர்னு சினிமால நடிச்சுட்டு சினிமாலையும் எந்தவித அரசியல் கருத்தும் சொன்னதில்லை. இன்னொரு விஷயம் என்னன்னா, 2 முறை நான் விஜய பேட்டி எடுத்திருக்கிறேன். அரசியல் ரீதியா கேட்டப்ப ஆஹா ஐயோ அது வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லிட்டு தவிர, ஒரு வார்த்தை ஒரு முறை நான் பேட்டி எடுத்தப்ப அப்ப காவிரி பிரச்சனை தீவிரமா இருந்த நேரம் அது சம்பந்தமா பேசினப்ப கூட ஒரு செய்கையா தன்னுடைய வாயில விரலை வச்சு புஷ் அப்படின்னாரு. என்னன்னா, அந்த பொலிட்டிக்கலா கேட்காதீங்கன்னு. அப்படி இருந்தவர் இப்ப திடீர்னு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறேன், நான் இதை பேசுறேன் அதை பேசணும்னு சொல்றதுனாலயே இத்தனை வருடங்களாக களத்தில் இருக்கக்கூடிய திமுக, அதோடைய தொண்டர் போல அவங்க நடத்தின போராட்டங்கள், எத்தனை முறை ஆட்சியில இருந்திருக்கிறாங்க, இழந்திருக்கிறாங்க. இதுக்கு கம்பேர் பண்ணி பேசுறதுக்கு அவருக்கு எப்படி மனநிலை வந்தது? அவங்க தரப்புல இந்த மற்ற உரைகள் எல்லாமும் கேட்டிருப்பீங்க. அவங்க சொல்லக்கூடிய விஷயம் பாருங்க, எங்களை தான் அதிகமா போக்கஸ் பண்றாங்க, எங்க மேலதான் கல்லடி சொல்லடி. இல்ல, ஆரம்பத்துல திமுக தரப்பிலிருந்து தாவேகாவை கண்டுகொள்ளவே இல்லை. அதான் உண்மை, உங்களுக்கும் தெரியும். அதுக்கப்புறம் இந்த 2வது கட்ட தலைவர்கள் பேச ஆரம்பிச்சாங்க. இன்ன வரைக்கும் கூட மு.க. ஸ்டாலின் அவர் தான் முதலமைச்சர் மட்டும் இல்ல, திமுக தலைவரும் கூட. அவர் இவரை ஒரு பெரிய அளவுல ஒரு பெயரை சொல்லி குற்றம் சாட்டினது, அது மாதிரியான விஷயங்களை நம்ம பாக்குறது ரொம்ப ரேரு. அதனால அவங்க தரப்புல இவரை பெருசா சொல்றது இல்லை. இப்ப இவங்கதான் பெரிய அளவுல சொல்லிட்டு இருக்காங்களே தவிர, இன்னும் சொல்ல போனா திமுக தரப்புல பாஜகவை கடுமையா பேசுற அளவுக்கு அதிமுகவை கூட பேசுறாங்களான்னு தெரியல. ஆனாலும் அந்த 2 கட்சியும் பேசுறாங்க. ஆனா தாவேகாவுக்கு அவங்க அவ்வளவு முக்கியத்துவம் இல்லை. தாவேகா தான் நிறைய திமுக குறை சொல்லி விமர்சிச்சுட்டு இது பண்ணிட்டு இருக்கு. அவங்க சொல்லக்கூடிய விமர்சனங்கள்லயோ குற்றச்சாட்டுகள்லயோ பற்றிலாம் நமக்கு கவலை இல்லை. ஆனால் அதிகமாக விமர்சிப்பது தாவேகா தான் திமுகவை பற்றியே தவிர திமுக தாவேகாவை பற்றி அல்ல. அதான் யதார்த்தம். ஆனா எந்த காலத்திலயும் திமுக வெர்சஸ் தாவேகான்னு வராது, திமுக வெர்சஸ் அதிமுக தான். அதுதான் கலை யதார்த்தம். அதுதான் அந்த யதார்த்தம் தெரியாம திமுகவுக்கு பின்னடைவுன்னு அவர் உச்சநீதிமன்ற தீர்ப்பை எல்லாம் மேற்கோள் கட்டி பேசுறார். அதுதான் களத்துல மக்கள் மத்தியில ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு நீங்க பாக்குறீங்களா, பாக்கலையா? இல்ல, 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு, அது பின்னடைவா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது 2 பேருக்குமான விஷயமா தான் இருக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்புங்கிறது. இப்ப இவங்களே சிபிஐ விசாரணை பத்தினா கிண்டலா பேசின ஆட்கள் தான் தாவேகா ஆட்கள். அப்புறம் மறுபடி இந்த விஷயத்துல சிபிஐ இது கேட்டாங்க, வந்துச்சு. இப்ப மாநில அரசின் காவல்துறை A1, A2, A3 என்னென்ன போட்டுச்சோ அதான் சிபிஐ போட்டிருக்கு. அது இவங்களுக்கு பின்னடைவா இல்லையா தாவேகாவுக்கு? அது ஒரு பக்கம். இன்னொரு விஷயம், திமுகவுக்கு இந்த விஷயம் பின்னடைவாவே இருக்கட்டும், ஒரு பேச்சுக்கு இருக்கட்டும். அப்படி இருக்கிறதுனால வாக்கு வந்துருமா? இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் நான் ஏற்கனவே சொன்ன ஒரு விஷயம்தான், அதை எழுதி வச்சுங்க. கரூர்ல 41 இல்ல 42 பலி, 42வது பலி தாவேகா. அதனால அந்த கட்சிங்கிறது திமுக ரேஞ்சுக்கெல்லாம் போய் பேசிட்டு இருக்கிறதுங்கிறதுலாம் தேர்தலுக்கு அப்புறம் அது பெரிய நகைச்சுவையாக எல்லாராலும் பார்க்கப்படும். நன்றி திரு சோமு. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கால பைரவன் தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.